கண்ணியத்துக்குரிய நல்லோர்களை ஒருவரை ஒருவர் சந்திக்கும் பொழுதும் அல்லது சந்தித்து பிரியும் போது நாம் நம்மிடத்தில் சகஜமாக சொல்லக்கூடிய விஷயம் துவா செய்யுங்கள் என்று சொல்வோம் அல்லவா. பெரியோர்கள் சிறியவர்கள் சந்தித்தாலும் சரி, சிறியவர்கள் பெரியோரை சந்தித்தாலும் சரி, பயணத்திலோ அல்லது புனித பயணத்திலோ எங்கு பார்த்தாலும் முஸ்லிம்கள் சந்திக்கும் நேரத்தில் துவா செய்யுங்கள் என கோரிக்கையாக வைக்கப்படுவதை நம்மால் பார்க்க முடிகிறது. துவா செய்யுங்கள் என கேட்டபொழுது அதை கேட்பவர் உடனடியாக அவருக்காக வேண்டி பாரக் அல்லாஹு என்று செய்துவிட வேண்டும். அதுக்கடுத்து தனிப்பட்ட முறையில் கேட்கும்பொழுது துவாவை அவரை நினைவில் வைத்து துவா செய்வது கூடுதல் சிறப்பு. சராசரியாக ஒரு மனிதரை சந்திக்கும்போது துவா செய்யுங்கள் என்று நாம் விண்ணப்பிக்கின்றோம். நான் ஒரு செயலை சொல்லித் தருகின்றேன், இதை தாங்கள் தொடர்ச்சியாக செய்தால் மலக்களுடைய துவாவை உங்களால் பெற முடியும். செய்வதற்கு மிக மிக எளிதானது. ஆனால் அதை தொடர்ச்சியாக நீங்கள் கடைபிடித்தால் இதை நீங்கள் பள்ளியில் தொழும்போது செய்ய முடியும், வீட்டில் தொழும்போதும் செய்ய முடியும். எந்த இடத்தில் நீங்கள் தொழுதாலும் இதை உங்களால் செய்து முடிக்க முடியும். ஒரு சின்ன காரியம், ஆனால் அதனால் கிடைக்கும் பலன் விசாலமானது. நபிய நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எந்த ஒரு மனிதன் தொழுகை முடித்த பிறகு அந்த இடத்தில் அமர்ந்திருக்கின்றாரோ அவர்களுக்காக வேண்டி மலக்கள் துவா செய்கின்றார்கள். ஒரே ஒரு நிபந்தனை, என்ன? அவர் பேசாமல் இருக்க வேண்டும். தேவையற்ற பேச்சுகளை பேசக்கூடாது. மொபைல் ஃபோன் வருவது, அதை எடுத்து பேசுவது அல்லது பக்கத்தில் இருப்பவரிடம் நலம் விசாரிப்பது, இது இல்லாமல் தொழும் இடத்தில் கொஞ்சம் நேரம் அமைதியாக அமர்ந்திருப்பது. அந்த அமர்ந்திருக்கும் நேரம் ஒரு நிமிடமாக இருந்தாலும் சரி அல்லது 10 நிமிடங்களாக இருந்தாலும் சரி, அவர் இருக்கும் வரை அவருக்காக மலக்குமாக துவா செய்து கொண்டே இருப்பார்கள். குறிப்பாக இந்த வார்த்தையிலே சொல்வார்கள், அல்லாஹும்ம மஹ்ஃபிலஹு வர்ஹம்ஹு. யா அல்லாஹ், இந்த அடியான் உன் அருளை எதிர்பார்த்து அமர்ந்திருக்கின்றான், இவருடைய பாவத்தை மன்னித்து விடும், இவர் மீது அருள் புரிவாயாக என மலக்குமாக துவா செய்து கொண்டே இருப்பார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள். பல நேரங்களில் மனிதனின் துவாவை ஆதரவைக்கும் பொழுது உயர்தரமான மலக்குமான துவா ஒவ்வொரு நாளும் நாம் தொழும் நேரங்களில் எல்லாம் நமக்கு கிடைக்க வேண்டும் என்றால் இந்த சின்ன காரியத்தை நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும், போதுமானது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த நேரத்திலும் தொழுதாலும் சிறிது அமர்ந்து இந்த துவாவை ஓதுவார்கள் என ஹதீஸில் வருகின்றது. அல்லாஹும்ம அன்த ஸலாம் வமின்கஸ் ஸலாம் வயாதல் ஜலாலி வல் இக்ராம் என்ற துவாவை திரும்ப திரும்ப ஓதுவார்கள் என ஹதீஸில் வருகின்றது. குறிப்பாக ஃபஜ்ர் தொழுகை முடிந்த பிறகு உடனடியாக எழுந்து போவதில்லை, அப்படியே அமர்ந்திருப்பார்கள். எதுவரை என்றால் சூரியன் உதயமாகும் வரை தொழும் இடத்திலே அமர்ந்திருப்பார்கள். அமர்ந்து அல்லாஹ்வை திக்ரு செய்வார்கள். சூரியன் உதயமாக பிறகு 2 ரக்காயத் தொழுத பிறகுதான் அந்த இடத்திலிருந்து செல்வார்கள். ஆக மொத்தம் எங்கே தொழுதாலும் சரி, ஜமாத்தோடு தொழுதாலும் சரி, தனியாக தொழுதாலும் சரி, வீட்டில் தொழுதாலும் சரி, வெளி இடங்களை தொழுதாலும் சரி, பயணத்தில் தொழுதாலும் சரி, தொழும் இடத்தில் அமர்ந்து கொஞ்ச நேரம் அமர்ந்து துவாவோ திக்ரோ செய்து கொண்டிருக்கும் நாம் நினைக்கின்றோம். ஆனால் மறைமுகமாக மலக்குமாக நமக்காக துவா செய்து கொண்டிருக்கின்றார்கள்.